உங்கள் செஃப் ஆமீர். இந்த வீடியோல வந்துட்டு ஒரு ஸ்பைசி கனவா ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் தரலாம். இது சாப்பாட்டுக்கு வந்து ஒரு சைடிஷாகவும் நம்ம வச்சுக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோல வாங்க. கனவா ஸ்குட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு ஸ்குட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு 100 கிராமு. 3 பீஸை வந்து அதை ஹெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். அதோட டியூப் மட்டும் வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஸ்கிட்டும் பார்த்தோம்னா நம்மளுக்கு 100 கிராம் வருது. டோட்டலாக வந்து 300 கிராம் வந்து ஸ்கிட்டை வந்து நான் இப்போ ரவுண்டாக அதாவது ரிங்காக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரிங்காக நான் கட் பண்ணிக்கிறேன். இதோட அதோட தடிமனையும் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இப்போ தெரியும். இதில் இந்த மாதிரி ரிங்கு டைப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த 3 ஸ்கிட்டையும் வந்துட்டு நான் ரிங்கு டைப்பில் நல்லா கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஹோட்டலில் பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த ப்ளூ கட்டிங் போர்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ளூ கட்டிங் போர்டு, ப்ளூ நைஃப். அதாவது வந்து ஒரு சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா சீ ஃபுட்டு, அதாவது வந்து கடல் என்ன கலரில் இருக்கும், ப்ளூ கலர் இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் வந்து கலர் கோடிங்கை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து ஒரு ஃபுட்டுல இருந்து இன்னொரு ஃபுட்டுக்கு வந்து பாக்டீரியா வந்து பாஸ் பண்ண, அதாவது கண்டாமினேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி சிக்கன்னா எல்லோ கலரும், ரெட் மீட்னா ரெட் கட்டிங் போர்டு ரெட் நைஃபும், சீ ஃபுட்டுனா ப்ளூ கட்டிங் போர்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நான் ரிங்காக எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இது நம்மளுக்கு பார்த்தோம்னா 300 கிராம் ஸ்குட்டு. 100 கிராமுக்கு ஒரு முட்டைங்கிற விதத்தில் நம்ம 3 முட்டை எடுத்துக்கலாம். 3 முட்டையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதில் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பீட் பண்ணுறோம். இப்போ இதை பீட் பண்ணியாச்சு. இந்த பீட் பண்ணதுலேயே வந்துட்டு 120 ml வந்து பால். இந்த பாலை வந்து நம்ம நல்லா சூடாக நல்லா காய்ச்சி அதை நல்லா கோல்டு பண்ணி அதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்க்காம சூடு பண்ணுங்க. நல்லா வந்து திக்காக இருக்கணும் பால். இப்போ இதில் இந்த பாலில் வந்து இந்த முட்டையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த முட்டையோட வந்துட்டு இந்த பால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. இப்போ பால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சிருக்க மல்லி தலையை வந்து இந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பால் முட்டை அந்த இதில் வந்துட்டு இந்த கனவா வந்து இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது ஸ்குட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதில். இப்போ இது நம்மளுக்கு இந்த இது வந்து சைடில் வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம டஸ்டிங், அதாவது வந்து மசாலா எப்படி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோங்கிறத நான் காமிக்கிறேன். 75 கிராம் மைதா ஃப்ளார் எடுத்துக்கிறோம். இந்த ஃப்ளார் கூட வந்துட்டு மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூனு, உப்பு 1/2 டேபிள் ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, ஜீரகம் 1/4 டேபிள் ஸ்பூனு. இது எல்லாத்தையும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் அதெல்லாம் பார்த்தோம்னா பேக்கிங் பவுட்ரு இது வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்கான இந்த பேக்கிங் பவுடர்னா ஸ்குட்டு நல்லா வந்து ஒரு ஃப்ளஃபியாக வந்து நல்லா ஒரு உப்பி வரும் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது. அதுக்காண்டி வந்து இந்த பேக்கிங் பவுடரை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதை வந்து எல்லாத்தையும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு பைசி வேணும்னா இன்னும் இதில் நம்ம பைசி நம்ம அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு பிளாக் பெப்பரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பைசி வேணும்னா சில்லி பவுடரோட குவான்டிட்டியை வந்து அதிகமாக்கிக்கங்க. இப்போ நம்மளுக்கு அதை வந்து டஸ்டிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்குட் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னா இல்லை, அப்படியே நம்ம ஒரு கண்டினியூவாக நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது ரொம்ப நேரம் வந்து மசாலாம் ஏறணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ இந்த கனவாவை வந்து எடுத்து இந்த ஃப்ளாரில் வந்து இந்த மாதிரி போட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி இங்கே பாருங்க, அந்த மாவு பிடிச்சிக்கிடுச்சு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி அதில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது கம்மி குவான்டிட்டிங்கிறதுனால ஒரே டைம்லேயே வந்து நான் இது பண்ணுறேன். இது உங்களுக்கு கிலோ கணக்கு இருந்தால் ஒரு உங்களோட ஆயில் பாத்திரத்தோட அளவு, அதை வந்து 4 தடவை 3 தடவை அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி
ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து டிப் பண்ணிட்டு உடனே ஃப்ரை பண்ணிடணும். ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மைதாவெல்லாம் ஊறி ஒரு அந்த ஸ்கிரிப்பினஸ் கிடைக்காது. இப்போ நம்ம எல்லா ஸ்குட்டியும் வந்து இந்த ஃப்ளார்ல போட்டு டஸ்ட் பண்ண மாதிரி அந்த ஒரு கோட்டிங் மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம் வாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்குட் வந்து இப்போ நம்ம இதில் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹீட்டாக இருக்குது. மிதமான ஹீட்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப ஹீட்டில் வச்சோம்னா வெளியில் கலர் வந்துடும், உள்ளார குக் ஆகாது. இப்போ நம்மளுக்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இதில் நான் வந்து எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணுறேன். இது அதிகபட்சம் பண்ணோம்னா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே ஃப்ரை ஆகிடும். ரொம்ப டைம்லாம் ஃப்ரை பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. பாருங்க நம்மளுக்கு கனவா வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. கடைகள் எல்லாம் பார்த்தோம்னா நல்லா கலர் பவுடர் போடுவாங்க, ரெட் கலரு. நம்ம வந்து கலரை நம்ம ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவை இருந்தால் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் கலர் வந்து எப்பொழுதுமே உடம்புக்கு நல்லது இல்லை. இப்போ பாருங்க அந்த சோடா போட்டதுனால பார்த்தீங்களா அது நல்லா நல்லா ஒரு மாதிரி உப்பி வருது பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து சோடாவை ஆட் பண்ணுறது. இந்த கொஞ்சம் வந்து லைட்டாக நம்மளுக்கு குக் ஆகட்டும். இப்போ நம்மளுக்கு இன்னொரு 30 செகண்ட் இருந்தால் போதும், இது குக் ஆகிடும், நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஸ்குட்டு நல்லா கலர் வந்துருச்சு. இந்த அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை நம்ம போட்டுக்கலாம் வாசத்துக்காக வேண்டி. இப்போ கருவேப்பிலை இதில் போட்டு லைட்டாக ஃப்ரை ஆனோடனே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கருவேப்பிலை வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு ஸ்குட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஸ்குட்டு ஃப்ரை, ஸ்பைசி ஸ்குட்டு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, கனவா ஃப்ரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.